கிரியை செய்கிறவனுக்கு கூலி. கிரியைங்கிறது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஐஸ்வர்யம். ஒரு வாலிபன் அவசரமா அவனுடைய வேலைக்கான இன்டர்வியூக்கு அவனுடைய வண்டியில் போயிட்டு இருக்கிறான். அப்போ வழியில் ஒரு காரும் லாரியும் மோதி காரில் இருந்தவருக்கு அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. கூட்டம் கூடுது, ஒருத்தர் கூட அவருக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வரல. வேடிக்கை பார்க்குறதுலையும் செல்ஃபோனில் படம் எடுக்கிறதுலையும் தான் ஆர்வமாக இருந்தாங்க. அந்த இளைஞன் அவர் ஒரு ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனையில் சேர்த்து ரத்தமும் கொடுத்து அவருடைய செல்ஃபோன் மூலமாக அவருடைய சொந்தக்காரங்களுக்கும் தகவல் சொல்லி அவரை பத்திரமா பார்த்துட்டு இருந்தான். சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுனால அவர் உயிரும் பிழைத்தாரு. அந்த வாலிபர் இடத்துல அவனை பற்றி விசாரிக்கும் போது தான் அந்த காப்பாற்றப்பட்ட அந்த மனுஷனுடைய கம்பெனிக்கு தான் அவன் இன்டர்வியூக்கு போக கிளம்பிட்டு இருந்ததா தெரிய வந்தது. கம்பெனி முதலாளியான அவன் செஞ்ச உதவியை பாராட்டி அவனை மிகவும் உயர்ந்த பதவியில் வச்சாரு. ஆமாம், நம்ம செய்கிற நற்கிரியைகளுக்கு தக்க பலன் கண்டிப்பாக உண்டு. ரட்சிப்பு கர்த்தருடையது. அதை ஈவாக இலவசமாக நமக்கு தந்துட்டுருக்கிறாரு. இது கர்த்தருடைய கிருபை தான். நம்ம என்ன செஞ்சாலும் தேவனுடைய சித்தத்தின்படி கர்த்தர் என் எஜமான், அவருக்கு ஊழிய செய்யும் ஊழியக்காரன் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செய்யும்போது கர்த்தர் அதை கனப்படுத்தி கிருபை அளிக்கிறாரு. அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்துல நம்ம பலன் அடைவோம். நம்முடைய கிரியைகளுக்கான கூலியை பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்த்து வைப்போம். கிருபை தேவனுடைய அளவு கடந்த அன்பு. அது நம்மளுடைய தகுதிக்கு மேலாக ஆண்டவரால் வழங்கப்படுறது. அதனால் அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிற வகையில் நம்மளுடைய கிரியைகள் செம்மையானவைகளாக இருக்கணும். நம்ம விசுவாசித்து ஜெபிக்கும் போது அதுக்குரிய பலனை நிச்சயமாக அளிப்பார். நன்மை செய்கிறதுக்கும் தான தர்மம் செய்கிறதுக்கும் ஏழைகளுக்கு இறங்குறதுக்கும் மறக்க வேண்டாம். இப்படிப்பட்ட வழிகளில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அதுக்கான கூலியை நம்முடைய கணக்கில் வரவு வச்சுக்கிட்டே இருப்பார். நியாய தீர்ப்பு நாளில் அதற்கான பலனை நிச்சயமாக நம்ம பெறுவோம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்னு கலாத்தியர் 6:9 சொல்லப்பட்டிருக்கு. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஆமென்.